தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நேரில் ஆஜராக நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை தகவல். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிற்பகலில் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பிற்பகலில் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விரிவான விவரம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பாப்பராயன்பேட்டை விஜய வரதராஜ பெருமாள் கோயில் 300 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் வடகலை வைணவ சம்பிரதாயப்படி திருப்பணிகள் மேற்கொண்டு கும்பாபிஷேகம் நடத்த உத்தரவிடக்கூடிய வழக்கறிஞர் பி ஜெகநாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 12 வாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 2020ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என கூறி ஜெகநாத் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதி செந்தில்குமார் ராமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கோயில் மிக சிதலம் அடைந்துள்ளதாகவும் கோயிலின் உள்பகுதியில் முள்செடிகள் இருந்து புதர் மண்டி இருப்பதாக கூறி அதற்கான புகைப்பட ஆவணங்களை மனுதாரர் தாக்கல் செய்தார். இதனை பார்த்த நீதிபதிகள் இது போன்ற அவமதிப்பு தான், இந்த விவகாரம் என்பது நீதிமன்ற அவமதிப்பு தான், இதனை பார்க்கும் பொழுது வேதனை அளிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். எனவே இந்த வழக்கு தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு நேரில் ஆஜராகி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.